இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் என்னாகமம் 6வது அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரிடம் ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க. அவங்க ஒழுங்காக வேதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, வீட்டில் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த ஊழியக்காரர் அவங்கள பார்த்து, நீங்கள் உங்கள் பிள்ளை சரியாகணுங்கிறத மனசார விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, நீங்கள் அவங்க திருந்தணும், உங்கள் பிள்ளைங்க சரியாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பாத தண்டையில் அமர்ந்திருங்கள், நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் பிரசன்னத்தில் உட்கார்றீங்களோ, தேவன்கிட்ட நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்கள் பிள்ளைங்க நல்லவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னார். என்னடா இது கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டோட வீட்டில் அவங்க அம்மா வந்து எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அவங்க நிறைய இடங்களில் சாட்சி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா எங்களுக்காக ஜெபிச்சாங்க, அதனால் நான் என்னோடய 2 அக்கா 3 பேரும் இப்போ ஊழியத்தில் இருக்கிறோம், தேவன் முகமுகமாய் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு 2ஐயும் சேர்ந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் தேவன்கிட்ட அமர்ந்திருக்கிறோமோ, அவர்கிட்ட பேசுகிறோமோ, அவர்கிட்ட உறவாடுறோமோ, அவ்வளோ தூரம் நம்முடைய குடும்பம் கட்டப்படும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், தினம் தினம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்னென்ன சொல்லி டெய்லி அவருடைய நாமத்தை அங்கே சொல்லும்போது அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையில் கையை வச்சு தினம் தினம் நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் தேவன்கிட்ட உட்கார்ந்துருக்கும்போது பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவாங்க. தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்க வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய அத்தனை ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்போ ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமேன், ஸ்தோத்திரமாப்பா. இன்றைய வார்த்தை அப்பா அநேக பெற்றோர்களுக்கு உதவி செய்ய போகிறமைக்காய் நன்றி அப்பா. அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாக அப்பா ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்பா. ஆமேன், ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு. ஆமேன். பிள்ளைகளுக்காக எக்ஸ்ட்ரா தேவன் அண்டையில் அமர்கிற பெற்றோர்களாக மாற்றுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் புலம்பாமல், ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கே, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காமல் அப்பா உங்கள் பாதத்தண்டையில் அமரச் செய்யுங்கப்பா. ஆமேன். இந்த பெற்றோர்கள் அப்பா உம்முடைய பாதத்தண்டையில் அமர 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 உம்முடைய பிரசன்னம் அப்பா அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் தேவன்கிட்ட உறவாடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆமேன். அவர் உங்கள் பிள்ளைகள் எங்கெங்கே போகுதோ எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறாரு. அவங்க கூட தேவன் இருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகள் கூட தேவன் வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்னும் பின்னும் இருந்து அவர்களை பாதுகாக்கிறாரு. எந்த பக்கமும் அசைய விடாமல் அவருடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாக்கிறாரு. அவரே அக்கினி மதில் சுவராய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறாரு. அவரை மீறி உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது. எந்த தீங்கும் உம்முடைய பிள்ளைகளை
தொட முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக தேவன் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஒரு நாளும் அவர்களை விட்டு அவர் விலகுவதே இல்லை. ஆமென். உங்கள் பிள்ளைகள் மேல் அவருடைய பிரசன்னம், முகத்தின் பிரசன்னம் ஒளி வீச போகிறது. ஆமென். இன்னும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. எந்தெந்த காரியங்கள்லாம் அவங்க தோற்றுட்டே இருக்காங்களோ, எந்தெந்த காரியங்களில் மேலே வர முடியாமல் தொடர்ந்து அகல பாதாளத்தில் கிடக்கிறாங்களோ, அந்த எல்லா விஷயங்கள்லையும் தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாரு. ஆமென். அவருடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளின் மேல் விளங்க போகிறது. ஆமென். இருட்டின் அதிகாரம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. எந்த மாதிரியான இருட்டாக இருந்தாலும் பிள்ளைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகளும் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை விட்டு விலகுகிறது. ஆமென். பிள்ளைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி போதை பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது, இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிறது, கெட்ட சகவாசங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், நேரத்தை வீணாக செலவழிக்கிறது, சோம்பேறித்தனமாக செலவழிக்கிறது, இப்படி எத்தனையோ இருட்டின் அதிகாரங்கள் உங்கள் பிள்ளைகளை இவ்வளவு நாட்களாக ஆட்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேயே தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய பிரசன்னம் ஒளி வீச போகிறது. இருட்டின் அதிகாரத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இருட்டின் அதிகாரம் முற்றிலுமாக அழிந்து போகிறது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி ஒளி வீச போகிறது. ஆமென். இருட்டு இனி உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆமென். அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் குடிகொள்ள போகுது. எதை குறித்து உங்கள் பிள்ளைகள் கவலைப்படாதபடிக்கு தேவன் அவருடைய சமாதானத்தையே அந்த பிள்ளைகள் மேல் வைக்க போகிறார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு. ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி தேவன் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறாரு. இனி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா தேவன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறாரு. தேவன் அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறாரு. ஆமென். அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி தேவன் சந்தோஷத்தை மட்டுமே அனுமதிக்க போகிறாரு. இனி உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்த கவலையை விட்டுட்டு தேவனோடு உறவாடுங்கள். ஆமென். நீங்கள் தேவன் பக்கத்தில் இருக்கிற நேரத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. நிறைய நேரம் அவரோடு பேசுங்க. அவர் பேசுகிறதை கேளுங்க. தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் அப்பா நீங்கள் இருந்து இருதயத்தில் இந்த வாஞ்சியை உண்டு பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை அவங்க இருதயத்தில் கொண்டு வருகிறமைக்காய் நன்றி அப்பா. ஆமென். அவர்கள் பிள்ளைகளுக்காக அப்பா உம்மோடு அமர்ந்திருக்கிற நேரத்தை இன்னும் அதிகரிக்க போகிறமைக்காய் நன்றி அப்பா. அவங்க கண்கள் காண நீங்கள் ஒரு அடையாளத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் வெற்றியை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. இதுவரைக்கும் இருந்த அத்தனை டிஸ்ட்ராக்ஷனும் நீங்கி அந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி வருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பெற்றோர்கள் மேல் அன்பாக இருக்கிறமைக்காய் நன்றி. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறமைக்காய் நன்றி அப்பா. நீங்கள் அந்த பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் விளங்க பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபை நான் சமாதானத்தினால் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.